என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இங்க வா. என்ன செய்துகிட்டு இருக்கேன்? என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணு செய். இன்னைக்கு கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செய்து வை. பூரி உருளைக்கிழங்க. நான் கூட அதைத்தாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் வச்சீங்களா? ஐயோ, என்ன நேத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாவிக்கிட்டு போயிட்டான். பூரின்னா நல்லா செய்யுது. என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை போடணும். அதான் எனக்கு தெரியும். தெரியுமில்ல? தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே. அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே. நல்லா குழைச்சு அதான் எனக்கு தெரியுமே. வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க உடக்கமா கேட்கணும். எதுவுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியும், பெரிய மேதாவி மாதிரி. Excuse me, sir. May I come in? Yes. Come. Thank you, sir. Certificates? Yes. B. பாருங்க. +2 fail. Yes. Yes, sir. Check. Interview போலாமா? Sir, interview எங்கன்னு தான் சொன்னாங்க. போலாமான்னா எங்கேயோ போலாம் இல்லம்மா. இன்டர்வியூ எங்க தானே, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி சார். ஓகே, டன். திப்பு சுல்தான் செத்தது எந்த வார்ல? கடைசி வாரல சார். அதான் சார், கடைசி வாரல அவர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவர் செஞ்சுட்டாங்க சார். செஞ்சிட்டாங்களா? சரி, ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்? சிங்கம் சூர்யா நடிச்சது சார், சிறுத்தை கார்த்தி நடிச்சது சார். ஓ, சூர்யா கார்த்திக் பிரதர்ஸ். ஆமா சார். சிங்கம் சிறுத்தை, வாட் a combination. 1 minute. Yes, sir. Water, sir. Water? Yeah. Take. Thanks, Take. sir. Take this. Take that. Take everything. Take. Take. எல்லாம் சேர்த்துக்கப்பா. Sorry, sir. Sorry, sir. ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்? சொர்ரன் போய்டும் சார். எப்படி சார் அவ்வளவு ஸ்பீடா போகுது? எப்படி சார் அவ்வளவு ஸ்பீடா போகுது? You don't know? You are asking me? நீ இங்க வா, நான் அங்க வரேன். Okay, sir. Shut up and sit down. Sorry, sir. உன் ஃப்ரெண்டு உன்னை என்ன சொல்லி எங்க அமிச்சான்? உண்மையை சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா சார்? No, 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 no. I love you, my boy. No, tell me. இல்ல போ, குயில்ல உட்காந்துக்கிற மாதிரி ஒருத்த உட்காந்துருப்பான். அவன் கேக்குற கேள்விகளாம் டான் 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 பதில் சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான் சார். ஓகே, நீ போய் அவனை வர சொல்லு. சார் நீ போப்பா, அவனை வர சொல்லு. நீ போ. ஓகே சார். ஐயோ சார். என்ன ஃபைல் சார்? ஃபைல் வேணும்? 12th ஃபெயில், உனக்கு ஒரு ஃபைல். போ போ போ. சரி சார். Get lost. அப்படியே வா, அப்படியே வா. அடுத்து 50 வா. அடி வேண்டாம், நெருங்கி வேண்டாம்ப்பா. கம்பு தூக்கு, இல்லை மேலே தூக்கு, நல்லா உயரமா. அப்படியே ஆடு. பாப்பாயே மாமா நாச்சிய பொண்ணுடைய விருந்தாளி நெல்லை தீமையில இருந்து வந்திருக்கிறா. கவுடமுத்து பாத்துக்க இருக்காரப்பா. சூட்டு வர போட்டு இருக்காரு. உள்ளூர்காரனுக்கு வேர்த்து உருவிருக்கான். கண்ணை வர எப்படி இருக்கீங்க? கட்டி வைக்கும் சிறப்பா போற மாதிரி இருக்கு. கட்டி வைக்க சிறப்பா போய் இருக்காரு. அப்படியே போங்க, விடாதீங்க. போங்க சீக்கிரமா போங்க. அப்படியே உள்ளூர்காரங்க பிரச்சனை வைக்காதப்பா. ஒரு போற பார்க்க பார்த்தா ஆத்துல திறந்த கையில் சொல்லுங்கப்பா. போங்கப்பா. ஏதோ ஐயப்படுத்த தொழில் நடக்கிறாருப்பா. விடியா அவனை.
விடு போத தள்ளிக்க தள்ளு. அடுத்தபடியாக கணக்கம்பட்டியிலே பலமுறை பானை உடைத்து சாதனை படைத்த சித்தப்பா புலிப்பாண்டி அவர்கள் சிலம்பாட்ட வீரரும் கூட. அந்த புலி இப்பொழுது பானை உடைப்பதை கண்கொள்ளா காட்சி பார்க்க ஏப்பா இப்படியே சுத்துடுவீங்க, கீழே உசுருக்கா மாதிரி அவரை பார்த்து மெதுவா உடைக்கலாம் போல இருக்கு. எல்லோரும் அமர்ந்து மன்னர் மன்னா, ஆம், நான் தான் தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி. வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோணாண்டி. எனதருமை 23ஆம் புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. அமைச்சரே, மன்னா இந்த லகடு பாண்டியன் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆ? ஆம். ஆ. தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடும், பாடி தொலையும். மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே. நிறுத்துறா ஓனாண்டி. சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய்? நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா? எதற்காக நான் என்னை திட்டினாய்? திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்? ஓனாண்டி, சிறிதும் இடைவெளியின்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? எப்போது திட்டினேன்? புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே. ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன். மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே. ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ளினிடத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன். முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன். மூடா என்றாயே. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன். புண்ணாக்கி எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன். வேற என்ன சொன்னான்? அமைச்சரே, இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. மன்னா, என்ன? என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன். எதற்கும் ஒரு எல்லை உண்டு. டே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே? அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடுங்க. நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குற? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல, அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி ஓ, சொன்ன. அந்த திருப்பியா? உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு.